பொதுமக்களின் கவனத்திற்கும் அரசு நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கும் இந்த பாலம் 110 வருடங்களுக்கு மேலாக பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த வைகை நதி ஒரு காலத்தில் கரை புரண்டு ஓடியது. சில நேரங்களில் தண்ணீர் வராது. ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரர்கள் கட்டடக்கலையில் ஒரு தூண்லேருந்து ஒரு பீம்லேருந்து இன்னொரு பீமுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க வளைவு, அந்த பேலன்ஸ் வெயிட் தாங்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணீர் எவ்வளோ வந்தாலும் பாலத்தை கீழே அரிச்சு கொண்டு போயிடாது. இப்போ இதே நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷன், இப்போ உள்ள டெக்னாலஜி இன்ஜினியர்கள் கட்டுறாங்க பாருங்கள். இந்த தூணுக்கு இந்த தூணு 2 தூணு பில்லர், இந்த பில்லர், அதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு ஜாயிண்ட் போடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தண்ணி அதிகமாக வந்தாலும் அந்த பில்லர் ஒரு பில்லர் அடுத்தா இன்னொரு பில்லர் எடுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரருடைய கட்டடக்கலை நிபுணர்களுடைய இதை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு லிங்க்லேருந்து அடுத்த லிங்க் இந்த பக்கத்தில் எவ்வளோ தத்துரமாக போட்டிருக்காங்க. சரி, அதை பார்த்தாவது நம்ம ஒரு படிப்பினை கற்றுக்கணும். அவன் பிரிட்டிஷ்காரன் கட்டினா அவன் மாதிரியே நம்ம கட்டணும், அவனை காப்பி அடித்த மாதிரியாக கட்டணும்னு சொல்லி அந்த ஈகோ. ஆனால் இது தரமான ஒரு கட்டடனால தான் இவங்களோட 100 வருஷத்துக்கு மேலே தாங்குது. ஆனால் நம்ம இப்போ கட்டடங்கள்லாம் பாலங்கள்லாம் என்ன ஆகுது? கூட சமீபத்தில் பீகாரில் ஒரு பாலம் ஹைவேல மேலே மேம்பாலம் அப்படியே உழுவுது. அப்போ இதெல்லாம் யார் கேட்குறது? மக்களுடைய பணம் எப்படி வீணாக போகுது? அதனால் கட்டும் பொழுது ஒரு நல்ல திடகர்த்தமாக அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு எத்தனை வருஷம் நீ ஒப்பந்தம் போட்டாங்களோ அத்தனை வருஷம் நீ தான் அதை இது பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எந்த கான்ட்ராக்ட்லேயும் கிடையாது. எதை கடமைக்கு பள்ளிக்கூடம் கட்டினாலும் சரி, மருத்துவமனை கட்டினாலும் சரி, அரசு கட்டிடங்கள் எல்லாமே கான்ட்ராக்ட்காரங்க ஒப்பந்தக்காரங்கள் என்ன ஆகுதுன்னா, அதிகாரிகளும் அந்த அமைச்சர்களும் லஞ்சம் வாங்குறாங்க. இந்த 100 கோடி நீ 40 கோடியில் பில்டிங் கட்டு, அந்த கட்டடத்தை முடி, 60 கோடி எங்கள்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவன் மூலிமா அந்த பணம் வெளியே வந்துடுது. வந்த பிறகு அவன் பங்கிட்டு போட்டுடுறான். அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க? கோடி கணக்கில் பதுக்கி வைக்கிறானுங்க. இப்படி செஞ்சால் நாடு உருப்பிடுமா? நம்மளே ஏழ்மையான நாடு, நம்ம பணத்தை திருடி அவன் சொகுசாக வாழ்கிறான். இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு வாழணும். விழிப்புணர்ச்சியில் கொண்டு மக்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் வரணும். பார்ப்போம், இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கட்டினா எப்படி நிற்கும்னு தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து.